மழை பெய்யும்னு சொன்னோன்னா மழை பெய்யலை. இப்போ நான் இருந்தாலும் கொடை எடுத்துகிட்டு போகிறேன் என்ன சொல்லிட்டாங்க மழை பெய்யும்னு. ஆனால் இது எல்லாமே ஃபெயில் ஆகக்கூடியது இல்லைங்களா? எல்லாமே ஃபெயில் ஆகக்கூடியது. அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு எத்தனை முறை ஏமாந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி இல்லைங்க, அவர் ஊருக்கு போயிட்டாரு திடீர்னுருவாங்க. அப்படி ஏமாந்து வந்திருக்கிறோம். டிக்கெட்டு வாங்கி மேட்ச்சு கேன்சல் ஆகிருக்கா இல்லையா? கேன்சல் ஆகிருக்கு, அதுவும் நடந்திருக்குது. போலி டிக்கெட் விற்றுருக்காங்களா இல்லையா? அதுவும் நடந்திருக்குது. இதெல்லாம் பட்டிருக்கிறோம், நடக்காது ஒன்றும் இல்லை. பஸ்ஸு எத்தனை முறை பிரேக் டவுன் ஆகிருக்கு, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எல்லாம் இருக்குது. போய் சேர வேண்டிய இடத்துல போக முடியாமல் போயிடுச்சு, டைமுக்கு ஆயிருக்கு. இருந்தாலும் நம்பிக்கையோடு ஏறுறோம். இப்போல்லாம் வெதர் பரவாயில்ல, கரெக்டாக சொன்னாங்கன்னா சொன்னபடி வருது. அது கணிக்கிறதுக்கெல்லாம் சரியான இதெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சொன்னாலே வராது மழை. அப்போ ஒரு கிண்டல் ஆகிடுச்சு எல்லாருக்கும். இவங்க மழை வரும்னு சொன்னாலே வராது, இப்போ சொல்லிட்டாங்கல்ல வராது கண்டிப்பான்னுவாங்க. இப்போல்லாம் நல்லா சொல்கிறாங்க. ஆனால் அது கூட சில நேரத்தில் ஃபெயில் ஆகுது. எவ்வளோ கரெக்டாக சொன்னாலும், எவ்வளோ கணிச்சு சொன்னாலும் அது ஃபெயில் ஆகுது. அதனால தான் 1 யோவான் 5:9 சொல்லுகிறது, மனுஷருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், தேவனுடைய வார்த்தை அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. மனுஷன் வார்த்தை மேலேயே எவ்வளோ விசுவாசம் வைக்கிறான் பாருங்க. ஒரு மனுஷன் சொல்லிட்டாங்கிறதுனால அதை செய்வாங்கிறத நம்ம நம்புகிறோம். உலகத்தில் சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, நகை வியாபாரத்தில் ஈடுபடுற ஒருத்தர் நம்ம சர்ச்சில் அவர் சொன்னார் என்கிட்ட, கோடிக்கணக்கில் நாங்கள் பரிமாற்றம் செய்வோங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். சும்மா சொன்னால் போதும், இப்போ கொண்டாந்து கொடுத்துருவாங்க, நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம், இத்தனை தேதிக்குள்ளே தரோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கொடுத்துருவோம். இதுக்கு ஒன்றும் பெரிய போய் இப்படி கையெழுத்து போடு, இப்படி கையெழுத்து போடு, இப்படி திருப்பி கையெழுத்து, அதெல்லாம் கிடையாது எங்கள்கிட்டன்றாரு. ஒரு கையெழுத்து இல்லாமல் வாங்கிக்கலாம், வாங்கினதை கரெக்டாக. நீங்கள் சும்மா ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு லோன் எடுத்து பாருங்கள், 100 கையெழுத்து கேட்குறான். நான் கேட்டேன், ஒருத்தர் நீ என்ன பண்ண போகிற, இத்தனை கையெழுத்து வாங்கிட்டு போய் இவ்வளோ கையெழுத்தும் போட்டு கடைசியில் எனக்கு தெரியவே தெரியாதுன்றவாங்க. நம்பிக்கை தான். கோடிக்கணக்கில் பரிமாற்றம் நடக்குது ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி. அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குன்னா, நான் சொல்கிறேன், மனுஷனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் சொல்லுகிறாரு, தேவனுடைய வார்த்தை அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறான், தேவன் பொய்யுரையாத தேவன், நல்ல தேவன். நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறாரு. சொன்னது எல்லாம் நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே நிறைவேற்றினார். தீர்க்க தரிசனங்கள்லாம் அப்படியே நிறைவேறி இருக்குது. சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட கீழே விழவில்லை, ஒன்று கூட வீணாகலை, ஒன்று கூட நடக்காமல் இல்லை. சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துதான். அப்பேற்பட்ட தேவன். அப்போ இது ஃபெயிலே ஆகாது. இது எவ்வளோ அதிகமாக நம்ம விசுவாசிக்கிறோம் யோசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறீங்களா?